ஹலோ, இந்த வீடியோவில் NCERT புக்கில் உள்ள ஒரு கொஸ்டின் இன்டகிரேஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.1 அதை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவுடைய ஐடியா. இன்டகிரல் ஓவர் 2x² + e⁻x dx அதுதான் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பேர் நான் என்ன வைக்க போகிறேன், ஐ அப்படின்னு நான் பேர் வைக்க போகிறேன். பேர் வச்சுட்டு இந்த dxஐ கொண்டு உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். உள்ளுக்கு ஐ எம் கோயிங் டு இன்சைட் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஓவர் 2x² dx அப்படி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து எப்படி எழுத போகிறேன், இன்டகிரல் ஓவர் e⁻x dx. அடுத்த ஸ்டெப் என்னென்னா யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். we are going to integrate with respect to x. எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய டேர்மை மட்டும் இன்டகிரண்ட்டுக்குள்ளே வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இன்டகிரேஷன் சிம்பிளை விட்டு வெளியே எழுத போகிறோம். எக்ஸை தவிர்த்து யார் இருக்கா, இங்கே நமக்கு ஒரு டேர்ம் என்ன இருக்குது, 2 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த 2 என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ரிமூவ் இட் அவுட் சைட் அண்ட் ரைட் அவுட் சைட் த இன்டகிரேஷன். இன்டகிரேஷனுக்கு வெளியே எழுத போகிறேன். எழுதியாச்சா? ஸோ 2 எழுதின பிறகு இப்போ நம்ம ரூல்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்டகிரேஷனோட ரூல்ஸ். இதுக்கு என்ன ரூல் நம்ம பயன்படுத்தலாம், x⁻n dx அப்படின்னு ஒரு ரூல். இந்த ஃபார்முலாலாம் இருக்குன்னு புக்கில். ஓகே, இப்போ அந்த பவரில் இருக்கக்கூடிய அந்த ஆளை 1 கூட்டணும், அதே இதை தூக்கி கீழே டினாமினேட்டரில் எழுதிட வேண்டியதான். செய்யலாமா? ஸோ இப்போ என்ன எழுதலாம், 2 + 1 3, அதே ஆளை தூக்கி கீழே எழுதியாச்சு. எஸ், த இன்டகிரேஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு. இன்டகிரேஷன் பண்ணிட்டோம். அடுத்த ஆள் யார் இருக்கா, அடுத்த ஆள் e⁻x. e⁻xக்கான ஃபார்முலா என்ன, e⁻x இன்டகிரேட் பண்ண e⁻x dx இன்டகிரேட் பண்ணும்பொழுது இந்த e⁻x தான் வரப்போகுது. e⁻x இன்டகிரேட் பண்ண e⁻x அது ஒரு நல்ல ஃபங்க்ஷன். ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தமாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் போட்டாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். தேங்க்யூ அண்ட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பை.